திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தையை வெறிநாய் ஒன்று கடித்துள்ளது. குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு ஓடிவந்து விரட்டிய தாயையும் நாய் கடித்து குதறியிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டிவிட்டு குழந்தையும் தாயும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இருவருக்கும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தையை வெறிநாய் ஒன்று கடித்துள்ளது. குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு ஓடிவந்து விரட்டிய தாயையும் நாய் கடித்து குதறியிருக்கிறது. சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டிவிட்டு குழந்தையும் தாயும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இருவருக்கும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை மற்றும் தாயை வெறிநாய் கடித்ததில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை மற்றும் தாயை வெறிநாய் கடித்திருப்பதில் அவர்கள் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தையை வெறிநாய் ஒன்று கடித்துள்ளது. குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு ஓடிவந்து விரட்டிய தாயையும் நாய் கடித்து குதறியிருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டிவிட்டு குழந்தையும் தாயையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இருவருக்கும் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் குழந்தை மற்றும் தாயை வெறிநாய் கடித்திருப்பதில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக அண்மை செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்கிட கேட்கலாம். சாமிநாதன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். கூத்தாநல்லூரில் வீட்டில் தூக்கிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தையையும் தாயையும் வெறிநாய் கடித்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்கள் தற்பொழுது திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் மேல்கொண்டனாளி தமிழகத்தைச் சேர்ந்தவர் கருத்தப்பா. இவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தையை அந்த வழியே சென்ற திருநாய் ஒன்று கடித்து போயுள்ளது. குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டு குழந்தையின் தாய் நாய் கடிப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தாய் நாயை விரட்டியுள்ளார். அந்த நாய் குழந்தையின் தாயையும் விரட்டி கடித்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த அவர் சத்தம் போட்டுள்ளார். வீட்டில் நாய் மற்றும் குழந்தையின் அலறல் சத்தத்தினை கேட்டு அக்கம் பக்கத்தினர் நாயை விரட்டி படுகாயமடைந்த குழந்தையையும் தாயையும் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதுபோன்று நாய்களால் பாதிக்கப்படும் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுபோன்ற தொடர் நடவடிக்கை என்ன செய்கிறது. தற்பொழுது தாயையும் 2 வயது குழந்தையையும் கடித்து அவர்கள் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வரும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிந்திச்சா. நன்றி சாமிநாதன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.